ஒன்னெல்லாம் அம்மா செக் எனக்கு வெக்கமா இருக்கு. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, வார்த்தையை விடாதீங்க. ஆத்தா நீ ஏன் இப்படி பண்ண சொல்லு. டேய், அதான் காரணத்தை கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கல, நீ போய் விசாரிச்சுட்டு இருக்க. நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன் தினம் தினம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஏன்டா உன் மருமகத்தை நிக்கிறல்ல, எத்தனை நாள் தான் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லி அழுதுருக்கா. இவ அழுதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இம்பிட்டு வன்மத்தோட தான் இந்த வீட்டுல 3 வேளையும் சாப்பிட்டு உட்காந்துருக்கியா? என்னதான் உன் மனசுல வச்சிருக்க, என்னதான் வன்மம் வச்சிருக்க? எங்களை எந்த தெருவில் போய் தப்புற சொல்லிதான் தொலையா. அண்ணன் ஏன் இப்படி யோசிக்கிறியோ? அவமானப்பட்டு நாங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா மொத்த சொத்தை எடுத்து பொண்ணுக்கு மருமகன் கொடுத்துலான்னு திட்டக்கிட்ட போட்டு வச்சிருக்கா. அதே சொல்லி தொலை. இல்ல உன் கையாலேயே நாங்க தின்ற சோத்துல விஷத்த வச்சு மொத்த குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல காலி பண்ணு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கியா? சொல்லி தொலை. சக்தி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதப்பா. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லப்பா. உன் இடத்துல வேற யாராச்சும் இந்த வேலையை பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்க, இந்நேரம் கண்டதுல விட்டு போட்டு பேசிருப்பான். நீண்ட தொட்டு நின்னு பேசிட்டு இருக்க, பெத்து தொலைஞ்சிட்ட, ஆத்தாவா போயிட்ட. அதனால என்னால ஒண்ணும் பண்ணி தொலைக்க முடியல. என்னால என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. வெளியே போ. இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ அப்பா அண்ணா என்னப்பா? அண்ணா இருண்ணா, நீ பாட்டு பேசிக்கிட்டு. நான் சொன்னதுதான், வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீட்டுல ஆத்தாவுக்கும் பங்கு இருக்கு. ஏய், இது நம்ம அப்பா சம்பாரிச்ச சொத்து. நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. இங்க யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணோம். புரியுதா? நீ வெளியே போன்னு சொல்றல. அண்ணா அப்பா என்னப்பா பேசுறீங்க? அப்பதான் ஏன் வெளியே போக சொல்றீங்க? பரதேசி பயல, உன் தலையில மண்ணள்ளி போட்டு உன் வாழ்க்கைய பழாக்கி போட்டு நிக்குது. பறிஞ்சு பேசிட்டு இருக்கான். பல்லுகள் எல்லாம் உடைச்சிடும். சொன்னது காதுல விட நீ அடிக்கிற. வெளியே போன்னு சொன்ன. நல்ல விதமா சொன்னா போக மாட்டேன். வா, வெளியே போ. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. உங்க அண்ணன் வேற ஊர்ல இல்ல, அவர் வந்த பிறகு பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணன் இப்ப இருந்தாரு வச்சுங்க, இதை விட மோசமா